தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. நலன் ஒரு தக் லைஃபாவே வாழ்ற ஒரு ஆளுங்க. நீங்க பாத்தீங்கல்ல, இங்க வைஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறாப்ல, இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆளு. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலாசபி இருக்கும், சனா சொன்ன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும். சுதுக்கவும் பார்த்துட்டு ஒரு டயலாக் வச்சிருப்பாருல, இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு குறுக்குத்தனமான புத்தாள்தனம் வேணும்னு. உண்மையாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை. ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது. எனக்கு 1000ல் ஒருவன்ல அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு. செல்வராகவன் ஒரு சீன் எழுதி இருப்பாரு. அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலாம் ட்ரை பண்ண ஒண்ணுமே புரியாது. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும். அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரலல் வேர்ல்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும். சோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சுதுக்கவும் பண்ணிட்டு அவர் கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியா ஒரு படம், இந்த குழந்தைகளை கடத்தலாம் இல்ல அரசியல்வாதிகளை கடத்தலாம், அப்படி ஏதாவது ஜாலியா ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாத்தியார்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு.